டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்தனி இந்தியா என்டர்பிரைஸ் பிரைவேட் லிமிடெட் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பென்னி ஸ்டாக். இந்த பேர் சொன்னால் நிறைய பேர் தெரியாது. ஸோ ரிவோல்ட்னு ஒரு பைக் இருக்குது தெரியுங்களா, அது ஸோ அந்த கம்பெனி தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 மந்தில் ஒரு 63% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஏன்னா லாங் டைமில் அந்தளவுக்கு க்ரோத் கம்மியாக தான் இருக்குது. நல்லா லாஸ்ட் ஒரு 6 மந்தில் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு 5 ஸ்டாக் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 31% ப்ராஃபிட்லேயே இருக்குது. சரி, இந்த கம்பெனி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, அவங்க வந்து பைக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரிவோல்ட் பைக் இது வந்து ஒரு ஈவி பைக்கு. ஏன்னா வந்து இது பேட்ரி ஸ்வாப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் ஒன்று தாங்க. ஸோ பைக்கில் இவங்க தான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கூட்ரு இது மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இந்த கம்பெனி தான். இப்போ நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸோட பைக் சேல்ஸை பற்றி, இவி பைக்கோட சேல்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் இவங்களோட 9th பிளேஸில் இருக்காங்க ரிவோல்ட்டு. 2022 விட 2023 16% அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா, மற்ற கம்பெனியோட கம்மியாக தான் க்ரோத் ஆகிருக்காங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நல்லா க்ரோ ஆகலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் ஃபுல்லாமே 2 வீலர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 60-70% வந்து ஈவியாக மார்க் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ யாரும் பெட்ரோல் பைக்கு யாரும் வாங்குறதில்ல அதிகமாக. ஸோ ஈவி பைக்கே வாங்கிடுறாங்க. ஸோ அதனால தான் இவங்க அப்புறம் எதில் இருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தா wefin ஒரு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, பர்சனல் லோன், 2 வீலர் லோன், இந்த மாதிரி ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன் இந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க. மற்ற பேங்க்கு அது மாதிரி நான் பேங்கிஙஇது ஃபினான்ஸ் இது இவங்களோட டைப் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, cocobluன்னு ஒரு இ-காமர்ஸ் சைட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2022 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் நல்லா க்ரோ ஆகலை. ஸோ இது நானுமே அந்தளவுக்கு வெளியே எங்கேயும் பார்த்த மாதிரி தெரில. ஸோ இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற பெரிய பெரிய பிராண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இவங்க தனியாகவே ஒரு எப்படி சொல்லணும், ஒரு ஃபேஷன் பிராண்டெலாம் டெவலப் பண்ணுறாங்க. நியோ பிராண்ட்ஸ் ஒன்று. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து இது வந்து இந்த ஃபேஷன் டெக்னாலஜி வந்து ஃப்யூச்சர் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அதுலேயே என்டர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க cocoblu இந்த ஆப்லேயே இதெல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதில் சேல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா எங்களோட மெயின் வந்து பைக் ஒன்று, அப்புறம் வந்து ட்ரோனில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ட்ரோனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கெலாம் ஏரோஸ்பேஸ்க்கெலாம் இது பண்ணுறாங்க. அதாவது நம்ம மிலிட்ரிக்கு இதுக்கெல்லாமே ட்ரோன் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு, அப்புறமேடி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இன்ட்ரெஸ்டிக்கலாக இந்த மாதிரி ட்ரோன் வச்சு சர்வே பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் இவங்க ட்ரோன் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து டாப் பிளேயராக இருக்காங்க ட்ரோனில். ஓகேங்களா, இந்த டிஏஎஸ்ங்கிறத இவங்களோட இவங்களோட ட்ரோன் கம்பெனி. ஸோ இதில் தான் மிலிட்ரிக்கு தேவையான ட்ரோன்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் தான் நல்லா ப்ராஃபிட் வரைக்கும் சான்ஸ் இருக்குது. இது ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் தான். ஃப்யூச்சர் நல்லா க்ரோத்தாக நிறைய வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு மல்டி பேக்கராக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம பெரிய பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது. ஆனால் வந்து நம்ம போட்ட காசு வந்து எங்கேயும் போகாது, ரொம்ப கம்மியாக வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் போட்டால் லாஸாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்தால் நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். லைக் இந்த ரத்தன் இண்டியா அண்ட் வந்து சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஃப்யூச்சர் நல்லா க்ரோத் வந்தால் நல்லா நிறையா ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால தான் இதில் போடுற காசை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத காசு மட்டும் இதில் போடுங்க. ஸோ இதில் வந்தால் வரட்டும். அதனால தான் சொல்கிறேன். இது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஓன் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.